Welcome to Tamil Easy Hindi 24 days 24 steps spoken Hindi series la இன்னைக்கு நம்ம வந்து 24th day வந்துட்டோம். இந்த 24 டேஸும் 24 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற வகையில தான் நம்ம ஹிந்தில பேசும்பொழுது நமக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் நான் யோசிச்சு தான் உங்களுக்கு புரியிற வகையில சுருக்கமா தான் இந்த 24 ஸ்டெப்ஸுமே நான் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப் கான்வர்சேஷன்ல நமக்கு பயன்படக்கூடிய ஒரு 5 வார்த்தைகளை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். அந்த 5 வார்த்தைகள் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரு உரையாடல்ல நான் சொல்றேன். ஒரு மகள் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட பேசுறா. மா இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கும் சாம்பாரும் உருளைக்கிழங்கும் எனக்கு நான் கொடுக்க சொன்னேன். நீங்க வந்து நீங்க அதுல காரத்தை ரொம்ப அதிகமா போட்டுட்டீங்க. அதனால என்னால சாப்பிட முடியல. இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்க திருப்பி கொண்டு வந்தா திட்டுவீங்கல்ல. இதுதான் அந்த உரையாடல். இதுல தான் அந்த 5 வார்த்தைகள் இருக்கு. என்ன 5 வார்த்தைகள்னு பார்க்கலாம். மா லஞ்சுக்கு உருளைக்கிழங்கும் சாம்பாரும் உருளைக்கிழங்கும் கொடுக்க சொன்னேன். சாம்பார் மேலும் உருளைக்கிழங்கு. மேலும் அப்படி இல்லைன்னா மற்றும் இதையும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா நீங்க அதுல காரம் அதிகமா போட்டுட்டீங்க. ஆனால் அதனால என்னால சாப்பிடவே முடியல. அதனால் இருந்தாலும் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா நீங்க திருப்பி கொண்டு வந்தா திட்டுவீங்கல்ல. ஏனென்றால் இந்த 5 வார்த்தைகளும் நம்ம டெய்லி நம்ம பேசும்பொழுது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணோம்? மேலும் மற்றும்னா என்ன வார்த்தை? ஆனால், அதனால், இருந்தாலும், இருந்த போதிலும், ஏனென்றால், இதுக்கெல்லாம் என்ன வார்த்தைன்னு பார்த்துடலாமா? உங்களுக்கு இப்போ சொன்ன உரையாடல் இருக்கு இல்லையா தமிழில், அது சேம் அந்த உரையாடலோட டிரான்ஸ்லேஷன் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். माँ मैंने दोपहर के खाने में सांभर और आलू देने को कहा था, लेकिन आपने उसमें मिर्च ज़्यादा डाल दिया, इसलिए मैं नहीं खा सका. फिर भी मैंने खा लिया, क्योंकि अगर मैं इसे वापस लाया तो आप मुझे डांटेंगी. இப்போ இதில் நம்ம என்னென்ன வார்த்தைகளை பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள். மா மேனே दोपहर के खाने में सांभर और மீன்ஸ் அண்ட் ஏஎன்டி அண்ட். இங்கிலீஷில் வந்து நம்ம ஏஎன்டி அண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஓர். சாம்பார் மற்றும் உருளைக்கிழங்கு, சாம்பார் மேலும் உருளைக்கிழங்கு. இப்போ ஓர் ஃபர்ஸ்ட் வேர்டு வார்த்தை வந்து நமக்கு ஓர். நெக்ஸ்ட் பாருங்கள். தெனேகோ கஹாந்தா, அதை கொடுக்க சொல்லி நான் சொன்னேன். லேக்கின் ஆனால், आपने उसमें मिर्ची ज़्यादा डाल दिया, அதில் நீங்கள் காரத்தை அதிகமாக போட்டுட்டீங்க. इसीलिए அதனால், मैं नहीं खा सका என்னால் சாப்பிட முடியல. फिर भी இருந்தாலும், मैंने खा लिया நான் சாப்பிட்டுட்டேன். क्योंकि ஏனென்றால், अगर मैं इसे वापस लाया तो आप मुझे डांटेंगे நான் திருப்பி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன திட்டுவீங்க. क्योंकि இப்போ இந்த வார்த்தைகளோட உபயோகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓர் மற்றும் மேலும், லெக்கின் ஆனால், இசிலியே அதனால், ஃபிர் பி இருந்தாலும் இருந்த போதிலும், இந்த மாதிரி. கியோங்கி ஏனென்றால். இந்த மாதிரி தான் ஈஸியாக ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக வந்து நான் எந்த வார்த்தையுடைய உபயோகம் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்றதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். இந்த 24 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு அந்த வகையில் தான் இருக்குன்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த 24 டேஸ் 24 ஸ்டெப்ஸில் இருக்க விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறவங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு அடுத்து எடுக்க போகிற வீடியோவுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்த்துடலாமா? இந்த 5 வார்த்தைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம் வாங்க. ராமுவின் வீடு மிகவும் சிறிய வீடு. ஆனால் அவனுடைய கனவு மிகவும் பெரியது. அவனிடம் புதிய புத்தகங்கள் இல்லை. ஆனால் அவன் தினமும் படித்தான். மற்றும் பள்ளியில் கூரையும் இல்லை. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு சென்றான்.
அவனுடைய அம்மா அப்பா ஏழையாக இருந்தனர். இருந்த போதிலும் அவர்கள் எப்பொழுதும் அவனை படிக்க தடுக்கவில்லை. ராமு கடினமாக உழைத்தான். ஏனென்றால் அவனுடைய கனவின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் அவன் ஒரு நாள் அந்த கிராமத்தின் சிறந்த டாக்டராக ஆனான். रामू का घर बहुत छोटा था, लेकिन उसके सपने बहुत बड़े थे. उसके पास नई किताबें नहीं थी, मगर वह हर दिन पढ़ाई करता. और स्कूल में छत नहीं थी, तो भी रामू हर दिन स्कूल जाता था. उसके माँ बाप गरीब थे, फिर भी उन्होंने कभी उसे पढ़ाई से नहीं रोका. रामू ने खूब मेहनत की, क्योंकि उसे अपने सपने पर विश्वास था. इसीलिए वह एक दिन गांव का अच्छा डॉक्टर बन गया. रामू का घर बहुत छोटा था, लेकिन उसके सपने बहुत बड़े थे. उसके पास नई किताबें नहीं थी, मगर वह हर दिन पढ़ाई करता. और स्कूल में छत नहीं थी, तो भी रामू हर दिन स्कूल जाता था. उसके माँ बाप गरीब थे, फिर भी उन्होंने कभी उसे पढ़ाई में नहीं रोका. रामू ने खूब मेहनत की, क्योंकि अपने सपने पर विश्वास था. इसीलिए वह एक दिन गांव का अच्छा डॉक्टर बन गया. பாருங்க இதில் என்ன சொல்கிறோம் பாருங்க. ராமு கா கர் பகுத் சோட்டா தா. ராமுடைய வீடு ரொம்ப சின்னது. ஆனால் லெக்கின் ஆனால் உஸ்கே சப்னே பகுத் படே தே. அவனுடைய கனவு மிகவும் பெரியது. இங்கே என்ன வார்த்தை நம்ம பார்க்குறோம்? லெக்கின் ஆனால். உஸ்கே பாஸ் நயி கிதாபே நஹி தி. அவங்ககிட்ட வந்து நியூ புக்ஸ் புதிய புத்தகங்கள் எதுவும் இல்லை. மகர் மகர் அப்படின்றது ஆனால் தான். லெக்கின் மகர் ரெண்டும் சேம் மீனிங் தான். மகர் வ ஹர் தின் படாயி கர்த்தா. ஆனால் அவன் டெய்லி படித்தான். ஹர் தின் படாயி கர்த்தா. ஓர் மற்றும் மேலும். ஓர் ஸ்கூல் மே சத் நஹி தி. அவனுடைய ஸ்கூலில் வந்து கூரையும் இல்லை. கூரை இல்லாத ஒரு ஓல்டு ஸ்கூல். சத் நஹி தி தோபி இருந்தாலும். ராமு ஹர் தின் ஸ்கூல் ஜாத்தா தா. இருந்தாலும் ராமு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போனான். உஸ்கே மா பாப் கரீப் தே. அவனுடைய அம்மாவும் அப்பாவும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப புவர் பீப்புள் சொல்லணும், ஏழையானவங்க. கரீப் மீன்ஸ் ஏழையான ஒரு பேரண்ட்ஸ். கரீப் தே. ஃபிர்பி இருந்தாலும். ஃபிர்பி தொபி எல்லாம் வந்து இருந்தாலும் இருந்த போதிலும் என்ற மீனிங் தான். ஃபிர்பி உன்ஹோனே கபி உசே படாயி மே நஹி ரோக்கா. இருந்தாலும் அவங்க வந்து படிக்கிறத வந்து அவங்க தடுக்கலை. நஹி ரோக்கா. ராமுனே खूब मेहनत की. அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். ரொம்ப நல்லா படித்தான், ஹார்ட் ஒர்க் பண்ணான். क्योंकि ஏனென்றால். क्योंकि ஏனென்றால் अपने सपने पर विश्वास था. தன்னுடைய கனவின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. விஸ்வாஸ் மீன்ஸ் நம்பிக்கை. சப்னே கனவு. தன்னுடைய கனவு மேலே அவன் என்ன கனவு கண்டான்? நல்லா பெரிய ஆளாகணும், நல்லா படிக்கணும், அந்த மாதிரி ஒரு கனவு கண்டான். அவன் என்ன கனவு கண்டான் அப்படின்னா, இஸ்லியே வஹ ஏக் தின் காவ் கா அச்சா டாக்டர் பன் கயா. அதனால் இஸ்லியே அதனால் அவன் ஒரு நாள் கிராமத்தின் சிறந்த டாக்டராக ஆனான். அச்சா டாக்டர் பன் கயா. இதில் நம்ம என்னென்ன வார்த்தைகளை பார்த்துருக்கோம்? லெக்கின் ஆனால், மகர் ஆனால், தொபி ஃபிர்பி இருந்த போதிலும் இருந்தாலும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வார்த்தை? क्योंकि ஏனென்றால், இசிலியே அதனால். ஓகே, ஹிந்தியில் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். சிபிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த சிலபஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து இயர்லி ட்வைஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான அட்மிஷன்ஸும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்.